ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் நம்மோடு இருக்கிறார். சார், திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்க. இந்த பேச்சுவார்த்தை என்னமா இருந்தது? இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏற்கனவே நாங்கள் ஒரு 5 தொகுதிகளோட விருப்ப தொகுதிகள் இது கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஒரு தொகுதியை உறுதிப்படுத்தி நாளைக்கு தளபதியார் அதை என்கிட்ட தெரிவித்து கையெழுத்து போடுறதா, ஒப்பந்தம் போடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது உங்களுக்கு ஏற்க முடியுதா சார்? சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். உதயசூரியன் வெற்றி சின்னம் தான். நீண்ட கால ஒரு வரலாற்று சின்னம், ஒரு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய கட்சி. ஸோ அந்த கட்சியில் அந்த சின்னத்தில் நிற்கிறது எனக்கு சந்தோஷம் தான். எந்த தொகுதியில போட்டியிடுகிறீங்கன்னு எதிர்பார்க்கலாமா சார்? இல்ல அப்படி இல்ல, 5 தொகுதி சொல்லியிருக்கோம். அது அவங்க தலைமையில முடிவு பண்ணுவாங்க. தளபதியார் நிச்சயமா நாளைக்கு அதை அறிவிப்பாங்க. அதை அவர் தலைவர் வாயால சொல்றதுதான் மரியாதை. அதைத்தான் நானும் விரும்புறேன். அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையா விமர்சிச்சிருந்தீங்க. அவர்களுடைய எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறாங்க கூடிய லிஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கிறது. அது தோக்குற லிஸ்ட் தானே, அதனால என்ன யூஸ் இருக்கு? அது தோக்குற லிஸ்ட். இன்னொன்னு ஏதாவது தனியா போய் நிக்கிறாங்களா, தனியா அவங்க சின்னத்தில் நிக்கிறாங்களா, ஒன்னும் இல்ல. இன்னொருத்தவங்களோட இதுல நின்னுகிட்டு அவங்களுடைய வாக்குகளை வாங்கி நாங்க தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதனால இது எடுபடாது. எந்த ரூபத்தில் வேணாலும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்த பாசிச ஒரு சித்தாந்தம் உள்ள இவர்கள் வருவாங்க. நம்ம தமிழர்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும். கட்டாயப்படுத்துறத ஒரு பேசியிருந்தீங்க. யார் யாரை கட்டாயப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது பிஜேபிக்கு இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்காங்க. முதல்ல இவ்வளவு சீட்டு வாங்குற அளவுக்கு அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் மக்கள் செல்வாக்கு இருக்கா அப்படிங்கறத நீங்க யோசிங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வளர்ந்துருக்கோம் ஏற்கனவே சொல்றீங்க. எப்படி வளர்ந்தீங்க? இருக்கிற குற்றப்பின்னணியில் உள்ளவங்களுக்கெல்லாம் கட்சியில பொறுப்பு கொடுத்து, வரவன் போறவனுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து நீங்க ஒரு வளர்ச்சின்னு காட்டிக்கிறீங்க. அதுவுமே அந்த பீரியட்ல நீங்க கூட்டணி கட்சிகள் நின்றுட்டு வாங்கின ஓட்டுகளை எங்களுடைய வாக்குகள் சொல்றீங்க. இப்ப அடுத்த கட்டத்துக்கு என்ன போறீங்கன்னா, சின்னமே எங்க சின்னத்து ஏடிஎம்கே தலைமைன்னு சொல்றீங்கல்ல, ஏடிஎம்கே தலைமை இங்க கூட்டணிக்கு தலைமைன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப அதுல கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எந்த சின்னத்துல நிக்கணும்? ரெட்டலையில தானே நிக்கணும். அவங்க ஏன் பிஜேபி சின்னத்துல தாமரையில நிக்கிறாங்க? அப்ப இது கட்டாயப்படுத்த வேற எப்படி நடக்குது? நாளைக்கு இதை எதை நோக்கி போகுது? வட இந்தியாவில் எப்படி நடந்துகிட்டு இருக்கோ, மற்ற மாநிலங்களை எப்படி அபகரிச்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியான திராவிட கட்சி அபகரிக்கிறதுக்கான பாஜகவுடைய ஒரு சூழ்ச்சமம் அப்படிங்கறத நான் சொல்றேன். பலரையும் கவரக்கூடிய வகையில் 297 வாக்குறுதிகளை நேற்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். இது ஒருவேளை தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னையும் ஏற்படுத்தாதுங்க. ஒன்னே ஏற்படுத்த எல்லாமே பழைய குருடி கதவை திருடிங்கிற கதை தான். அடுத்து அவர் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கெல்லாம் இங்க யாரும் தயாரா இல்ல. அவர் முழுக்க ஏடிஎம்கேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சியை என்னைக்கு பெரியார் படத்தை தூக்குறதுக்கு, எம்ஜிஆர் படத்தை எடுக்கிறதுக்கு, அம்மா படத்தையும் கூட ஃபியூச்சர் எடுக்கிறதுக்கு அவர் தயாராயிட்டாரோ அப்பவே அவர் அந்த கட்சியை அவருடைய சுயநலத்திற்காக பாஜக கிட்ட அடமானம் வச்சிட்டாருங்கிறது சும்மா ரோட்ல போற சின்ன குழந்தைகள் கூட தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க சும்மா ஆளுங்களை நீங்க செட்டிங் பண்ணி கூட்டிக்கிட்டு கையை காட்டிக்கிட்டு வேணா போலாமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. ஒவ்வொரு காலத்துல இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தீங்க. தொடர்ச்சியாக அதிமுக மேல பல அதிருப்திகளை தெரிவிச்சு வரீங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அது முக்கியமான காரணம், அம்மா இருக்கும் பொழுது நான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அம்மா ஜெயிச்சிட்டு இதே அறிவாலயத்தில் தளபதியார் ஒரு மாடல் சட்டமன்றம் நடத்தும் பொழுது நான் நேரா கலந்துகிட்டேன். எதுக்காக? அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு எடப்பாடி கையில ஒரு மாபெரும் இயக்கம், மாபெரும் கட்சி ஒரு சமுதாய கட்சியாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள குறுகிய மனப்பான்மையோடு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்காக உழைத்தேங்கிறது முக்குளத்தோர் சமூகத்தை பழிவாங்கும் எண்ணத்தோடு செயல்பட்டு அத்தனை பேருடைய அரசியல் வாழ்க்கையிலுமே அவர்களை அனாதையாக்கிய ஒரு பாதக செயலை செய்ததும் இல்லாமல் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு அவங்களை 4 வருஷம் ஜெயிலுக்குள்ள வைக்கிறதுக்கான ஒரு இனத்துரோகியாக, நம்பிக்கை துரோகியாக அவர் செயல்பட்ட காரணத்தினால அவர் கடைசி வட்ட செயலாளராக இருக்கிற வரைக்கும் அவர் ஏத்துக்கிட்டு தான் இருப்பார். முக்குளத்தோர் வாக்கு பத்தி பேசும்போதுதான் சசிகலா அவர்கள் தென்னந்தோப்பு ஒரு கூட்டணியில இருக்காங்க. சோ முக்குளத்தோருடைய வாக்கு பிரியும் நினைக்கிறீங்களா சார் இந்த தேர்தல்ல தென் மாவட்டங்கள்ல? முக்குளத்தோர் சமுதாய மக்கள், இது முக்கியமான தேர்தல். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரிய ஒரு தமிழ்குடிய மூத்த குடிமக்களாகிய நீங்கள் உங்களுடைய அரசியலை சரியாக நீங்கள் வார்க்கெடுக்காத காரணத்தினால் பாஜக போன்று, அதாவது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாக மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்கணுங்கிற கோரிக்கையை புறந்தள்ளிய பாஜக, அதே மாற்று சமுதாய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற இந்த மோடி அரசு, அமித்ஷாவுடைய அரசு
தொடர்ச்சியாக சின்னம்மா போன்றவர்கள் முதலமைச்சராக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டுகள் உடனடியாக ஒரு பழைய கேஸை தூசி தட்டி சிறைச்சாலையில் வைத்து அடைத்த அந்த பாஜக அரசு, இதே தினகரன் டிடிவி அவர்கள் இரட்டை சின்னத்தில் நிக்க விடாமல் தடுத்து மீண்டும் அவருடைய சின்னத்தை முடக்கி அதுல குற்றம் செஞ்சாரு, பண பரிவர்த்தனை செஞ்சாருன்னு தீகார் ஜெயிலில் அடைச்சு அவருடைய வாழ்க்கையை பறிச்ச ஒரு பாஜக அரசு, இதே ஓபிஎஸ் அவர்களை தர்மயுத்தம் நடத்தின உசுப்பேத்தி விட்டு அவரை இன்னைக்கு ஒரு அரசியல் அவர் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காருன்னா அது காரணம் யாரு? இதே பாஜக அரசு. இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தில் முக்குளத்தோர் சமுதாய மக்களை தொடர்ச்சியாக திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய அந்த பாஜக அரசை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க? எப்படி ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க? வாங்க பாப்போம் இந்த தேர்தலை. மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கங்க. திட்டமிட்டு உங்களை மூளைச்சலவை செஞ்சு உங்களுக்கு பொய்யா சொல்லுவாங்க. அண்ணாமலை மாதிரி நிறைய பொய் சொல்ற ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பொய்யான உத்தரவாதம் சொல்லுவாங்க, ஆசையை காட்டுவாங்க. எனக்கு காட்டாத ஆசையா என்ன? நமக்கு இந்த மண்ணுக்காக செத்த ஒரு மார்க்கம் உள்ள ஒரு மக்கள் கூட்டம். நம்ம இந்த மண்ணுக்காக போராடி இழந்த மக்கள் நாம. இந்த மண்ணின் மீது, மக்கள் மீது, மொழியின் மீது நமக்கு தான் அதிகமான அக்கறை இருக்குங்கிறத உணர்ந்து நீங்க இந்த பாசிச சித்தாந்தம் உள்ள RSS சித்தாந்தம் உள்ள பாஜக போன்ற கட்சிகளுக்கு நீங்கள் எந்த ரூபத்திலும் நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக போய்விடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திற்கு அண்ணன் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். அதற்கு நிச்சயமாக உணர்வுள்ள மக்களாகி, நன்றி உள்ள மக்களாகி நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தொகுதி ஒதுக்குவதற்கான தலைமை குழுவை சந்திச்சு பேசியிருக்கோம். முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி உறுதி அப்படிங்கறத வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. நாளைக்கு அது எந்த தொகுதி அப்படிங்கறத தளபதியார் முன்னிலையில தெரிவிச்சு நான் கையெழுத்திடுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க திருவாரூர் தொகுதியில் போட்டிட்டீங்க 2014. அதே தொகுதி கேட்டிருக்கீங்களா இல்ல வேற தொகுதி ஏதாவது? இல்ல, நான் கேட்கல. அந்த தொகுதி நான் கேட்கல. வேற சில எங்களுக்கான விருப்ப தொகுதிகள் ஒரு 5 தொகுதி எழுதி கொடுத்திருந்தோம். அதுல இருந்து எதுங்கிறத நாளைக்கு தளபதி கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி உங்களுக்கு நாளைக்கே சொல்லி அந்த ஒப்பந்தம் அதை உறுதிப்படுத்தி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் ஏற்கனவே சொன்னதான். வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கிறேங்கிறது நான் ஏற்கனவே சொன்னதான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு நீங்க முக்கியமா இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் இது மூலமா நான் தமிழக மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை என்னன்னா, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேர்தல். குறிப்பாக மாநில சுயாட்சி, தமிழர்கள் நலன், தமிழ்நாடு, தமிழ், இப்படி எல்லா விஷயத்திலுமே இது பாதுகாக்கப்பட வேண்டிய, நம்மளுடைய ஒற்றுமையை உணர்த்த வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு துணிச்சல் மிக்க ஒரு முதல்வராக அண்ணன் தளபதியார் அவர்கள் தான் திகழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது நான் வார்த்தைக்காக சொல்லல. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமாக அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அந்த விதத்தை நீங்க பாருங்க. இப்போ அம்மா இருந்த காலத்துல நான் இருந்திருக்கேன். 2016 இரட்டையில் நின்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்பயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க, இன்றைக்கு பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு பல சீட்டு கொடுத்துருது. எனக்கு தெரியல எனக்கு. ஆனா அதுல பாருங்க, ஒரு சூட்சமத்தை பாருங்க. இரட்டையில நிக்கணும்னு தான் முக்காசி பேர் ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தான் பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 2 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படி இருக்கிற சூழல்ல அவங்க கிட்ட உடன்படிக்கை போட்டுக்கிட்டு சீட்டு வாங்கிட்டு எல்லாரையும் உட்படுத்தி கட்டாயப்படுத்தி பிஜேபி சின்னத்துல நிக்கணும், தாமரை சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு பண்றதோட நோக்கம் என்னன்னா, தாமரைங்கிறது என்ன ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில்ங்கிறது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இன்னொருத்த முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஓட்டெல்லாம் இவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சு, அதிகமா வளர்ந்துருச்சு, எவ்வளவு பர்சன்டேஜ் நாங்க வாங்கியிருக்கோம்னு இந்த அண்ணாமலை மாதிரியான, நயினா நாகேந்திர மாதிரியான, தமிழிசை மாதிரியான ஆட்கள் புலி இடித்திருவாங்க. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓட்டு யார் ஓட்டு? அவங்க ஓட்டு கிடையாது, தாமரையினுடைய ஓட்டு கிடையாது. இது வேற வேற கட்சியினுடைய ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு, அது கூட கூட்டணி இருக்கக்கூடிய ஓட்டு. இப்படி இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்கி கடைசியா ஸ்டிக்கர், யார் ஸ்டிக்கரு? மோடி ஸ்டிக்கர், அமித்ஷா ஸ்டிக்கர், தாமரை ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. இதுதான், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த வரக்கூடிய தேர்தலில் நீங்க எந்த கட்சி கூட கூட்டணியில இருந்தாலும் கூட தமிழக மக்களை பிஜேபியில நிக்கிற தாமரைக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாரு. இது நாம நம்மளுடைய மண்ணுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு பாவகாரியமா மாறிடும். உண்மையை புரிஞ்சு, இதுதான் RSS உடைய சூட்சமம், இதுதான் ஆரியருடைய சூட்சமம். இன்னொருத்த முகத்துல இவங்க ஸ்டிக்கரை போய் ஒட்டிக்கிறது. தயவு செஞ்சு இது என்னுடைய, இதுதான் உண்மை, அதை பார்த்துக்க. வேற ஏதாவது
நான்லாம் விருப்பப்பட்டு நிக்கிறேங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நான்லாம் விருப்பப்பட்டு நிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2016 ஒட்டுமொத்தமாவே ரெட்டலையில நிக்கணும்னு அந்த அம்மா வந்து சொல்லும் பொழுது நான் விருப்பப்பட்டு தான் நின்னேன். அதெல்லாம் இங்க மாற்று கருத்து கிடையாது. இங்க இப்ப முக்கியமா இந்த தேர்தல் வந்து இங்க யாரும் கட்டாயப்படுத்தல, அங்கதான் கட்டாயப்படுத்துறாங்க. இப்ப வாசன் வந்து 5 சீட் வாங்கியிருக்காரு. அவர் எந்த சின்னத்தில் நிக்கிறாரு? தாமரை சின்னத்தில் நிக்கிறாரு. அது யார் கட்டாயப்படுத்துறாங்க? ரெட்டலையில கூட்டணி தாங்க நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சி ரெட்டலையில கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எப்படி அவர் தாமரை நிக்கிறாரு? ரெட்டலையில நிக்கணும், இதுவே தெரிஞ்சு போச்சு இல்ல. ஒரு கட்சியில ரெட்டலைங்கிறதுல ஒரு காலத்துல போட்டி போட்டு நிக்கணும்னு விருப்பப்பட்டது போய் இன்னைக்கு அது நின்னா தோத்து போயிருங்கிற அளவுக்கு வந்துருச்சு நிலைமை. இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கோங்க யாரா இருந்தாலும். நான் இப்பவும் திரும்ப திரும்ப சொல்றேன், 7 முறை எலெக்ஷன் நின்று 5 முறை ஜெயிச்சிருந்த எடப்பாடி இந்த முறை 2 முறை தோத்திருக்காரு. இது 3ஆம் முறை தோப்பாருங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். அது எந்த மாவட்டமோ அது தலைமையில தலைவர் தளபதி முடிவு பண்றதுதான். எந்த மாவட்டத்தை கொடுத்தாலும் நிச்சயமா இங்க பாருங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போட போறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் தளபதியார் வந்து இந்த மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களை, மகளிருக்காக, மக்களுக்காக, மாணவர்களுக்காக, ஒவ்வொரு துறையிலையும் அவர் செய்த திட்டங்கள், அதை தாண்டி மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை தான் சொல்லி அவர் பண்ணது. அதே மாதிரி ஆளுநருடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் சென்று போராடி வெற்றி பெற்றது. இப்படி அவர் செய்த நல்ல காரியங்களே மக்களிடத்தில் விளக்கி சொல்லி எடுத்து சொல்லித்தான் நான் ஓட்டு கேட்க போறேன். ஏன்னா இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்குது. நிச்சயமாக அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெறணும் முழுசா நம்ப. சார், அதிமுக கூட்டணி பத்தி பேசுறீங்க. இங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு சீட்டு வேணாம்னு சொன்னது திருமாவளவன் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தாரு முதல்வருக்கு, கமல்ஹாசனுக்கு சீட்டு வழங்கணும் அப்படிங்கறத. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல சார், அவர் தான் தெளிவா சொல்லிட்டார்ல. இப்ப நமக்கு வந்து சீட்டோ இதெல்லாம் முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். அதனால இது வந்து என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டார். இது வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலை எனக்கு, நான் வந்து மாநில கல்லூரியில மாணவனா இருந்த காலத்திலிருந்து நான் வந்து ஆழ்வார்பேட்டையில எங்க நம்மவர் கமலஹாசன் சார் கூட தான் நாங்கெல்லாம் சுத்தின ஆட்கள். ஏன்னா அதனால அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் இந்த விதி எடுத்திருக்காரு, அதை வந்து முதல்வர் பாராட்டி இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை நீங்க பண்ணிருக்கீங்க, இந்த தமிழக மக்களுடைய நலனுக்காக நீங்க இப்படி ஒரு இப்பதான் பண்ணிருக்கீங்கன்னு நானுமே என் தலைவருக்கு, அவர் வந்து என்னுடைய நம்மவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுங்க. அதே போல அதிமுக தேர்தல் அறிக்கை வந்து நேற்று வெளியிட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து வழங்கப்படும் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஆமா, கூட்டு தூக்கிட்டு போறதுக்கு இருக்கும்ல, தூக்கிட்டு போவாங்கல்ல கடைசி, அதுவும் ஏசி ஃப்ரிட்ஜ் தானே, அது கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? இவர் என்ன பண்ணுவார்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சா தோக்கிற கட்சின்னு முடிவாகி போச்சு. ஏன்னா எப்ப நீங்க வந்து உங்களுடைய சின்னத்தையே நீங்க வந்து இப்படி விட்டு கொடுத்து தாமரைக்கு விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க, அது உங்க கூட்டணி கட்சியெல்லாம் வந்து நிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ரெட்டல வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க பிஜேபியில நிக்கிறோங்கிறாங்க. நீங்க இதை விட வேற என்னங்க வேணும்? அந்த தலைமை எவ்வளவு குறைஞ்சு போச்சு, எப்படி வந்து பிஜேபிக்கு அடிமையாகி போச்சுங்கிறத நாங்க ஒன்னும் சும்மா சொல்லலையே. இதுதான் உண்மை, இதான் நடக்கும். நிச்சயமா பிஜேபி வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. ஏன்னா ஏடிஎம்கேயும் வாச விட்டு தான் இந்த வாட்டி. எனது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக அவர் செயல்படுறாரு. முழுக்க முழுக்க அவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்காக பிஜேபி போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட்டுப்பட்டு அடிமையாக செயல்படுறாங்கிறது வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க அது 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 வரட்டும், அது வரையெல்லாம் நல்லதுதான், எல்லாம் நல்லது. எப்படியோங்க பிஜேபிக்கு ஓட்டு போடாம இருக்கணுங்க. அதுக்கு எத்தனை கட்சி வந்தாலும் நான் வரவேற்கிறேங்க. நன்றி. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கான ரிசர்வேஷன்ல வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்த்தாரு. அதை வந்து திமுக வந்து பெண் விரோதிகள் அப்படின்னு சொல்லி, அவங்கதான் பெண்ணாக இருந்து தமிழக பெண்களுக்கு எதிரி யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான். பெண்ணாக இருந்து தமிழக பெண்களுக்கு எதிரானவர். நான் சொல்றேன், இப்போ வந்து நீங்க மகளிருக்கான இது கொடுத்து பாராளுமன்றத்தில் இருக்கையில் வைக்கிறேன்னு நீங்க இப்ப சொல்றீங்க. ஆனா அதை எப்ப நீங்க செயல் திட்டமா உருவாக்குனீங்க? நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வராட்டியும் பரவாயில்ல, நாங்க வட இந்தியாவில் இருக்கிறவங்களை வச்சு நாங்க மண்டையை கழுவி நாங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிற ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க முக்கியம். ஏன்னா 800 சில்லற சீட்டுகளை வச்சு தானே நீங்க கட்டுறீங்க. சான்ஸ்கிரிட்ல மேல வந்து போடுறீங்கல்ல, சான்ஸ்கிரிட்ல போடுறீங்க, போட்டு 800 சில்லற சீட்டுகளை உள்ள சீட்டு உள்ள ஒரு அரங்கத்தை கட்டுறீங்க, பாராளுமன்றத்தை கட்டுறீங்கன்னா அப்பவே நீங்க வந்து ஒரு தொலைநோக்க ஒரு திட்டத்தை போட்டு தமிழ்நாடு இங்கிட்டு இருக்கிற கேரளா ஆந்திரா இதோட சப்போர்ட் இல்லாமலே வட இந்தியர்கள் மண்டைய கல்வியை நம்ம வந்து கண்டினியூவா அதை பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதான் மேட்டர். நன்றி. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.